அடிக்கிற வெயிலுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த செம்பருத்தி சர்பத் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அண்ட் மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு இதை குடிச்சிருங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்காக நானும் எங்க வீட்டில் இருக்க செம்பருத்தி பூ எல்லாமே பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்க்கவே செம்மையா இருக்கு. அப்புறம் அந்த செம்பருத்தியோட பெட்டல்ஸ், அந்த இதழ்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே மட்டும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கணும். மொத்தமா பறிச்சு எடுத்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல போட்டு ப்ராப்பரா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேஷன்ல ஒரு கிளாஸ் வாட்டர், பட்டை, இஞ்சி, லவங்கம் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா குதிச்சு வரும்போது செம்பருத்தியோட இதழ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த பேஷன்ல போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். அதோட ஸ்மெல்லே டிஃப்ரெண்டா இருக்கு. ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஃபில்டர் போட்டு கிளாஸ்ல அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த செம்பருத்தி சர்பத் குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பெனிஃபிட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்க டிஎம்க்கு டைரக்டா சென்ட் பண்றேன். அப்புறம் அந்த கிளாஸ்ல ஐஸ் கியூப், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்பத்து, கூடவே அந்த சியா சீட்ஸ், வாட்டர்லாம் ஆட் பண்ணிட்டு ஃபிளேவருக்காக லெமன் ஆட் பண்ணிட்டு அப்படியே 2 கலக்கு கலிக்க ஒரு சிப் அடிச்சு பார்த்தேன். அடிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் அடடடடா ஒரு மாதிரி கூலிங்கா உள்ள இறங்குது. வீட்டில் வளர்ற செம்பருத்தியை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சர்பத்தை மேக் பண்ணி குடிங்க.